ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி நம்ம ஊருக்கே போயிடலாம். ஏன் அப்படின்னா, இங்கே ரெண்ட் அதிகமாக இருக்குது. நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கும் இதுக்கும் ஒன்றும் சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்காக என் ஹஸ்பண்ட்டையும் சொன்னேன். சரிங்க, நம்மளால அந்த அளவுக்கு 8,000 10,000லாம் வாடகைலாம் சொல்கிறாங்க. நம்மளால அந்த அளவுக்கு கொடுத்து சமாளிக்க முடியுமா என்னன்னு தெரியலங்க. நம்ம அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இங்கேருந்து நம்ம போயிடலாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இல்லை நம்ம இப்போல்லாம் இங்கே போனோன்னா இங்கே எதுவும் சரியில்லை, முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. அங்கே நம்ம வீடெல்லாம் சீர் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதுக்காக பணங்கிறது இதை விட அதிகமாகும். இப்போ நீ 5,000 வாடகை 6,000 வாடகைக்கு நீ யோசிக்கிற. இப்போ 1,00,000 2,00,000 கொடுத்து நம்மளால் அந்த அளவுக்கு வீட்டை சரி பண்ணுறதுக்கான வசதிங்கிறது இப்போ இல்லை. இப்போ இங்கேருந்து அங்கே போனாலும் பிள்ளைங்கள வச்சுட்டுலாம் இங்கே இருக்கிறதுலாம் கஷ்டம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 2-3 வருஷம் இங்கே இருப்போம். கொஞ்சம் காசு நம்ம கடன் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இல்லைங்களே. நான் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நமக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மாதம் மாதம் அந்த வாடகை கொடுக்க போகிற நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் புரியுது, என்ன பண்ணுறது, கொஞ்சம் கஷ்டத்தோட கஷ்டமாக நம்ம ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது நம்மளுக்கு. இப்போ இருக்கிற நிலமையில நம்மளால் வேறு இது பண்ண முடியாதுல்ல. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இருக்கிற சூழ்நிலையை நம்ம கொஞ்சம் இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, சரி உங்களுக்காக நான் இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் தானே நம்ம பார்த்து இது பண்ணுவோம் அப்படின்னோடனே, நீயும் ஒரு வேலைக்கு ஓடுனேன்னா நம்ம கொஞ்சம் கடன் கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னா, நானும் வேலை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கேன், பார்க்காமலாம் இல்லை. என்னோடய ஃப்ரெண்டுங்கள்ட்டெல்லாம் நான் கேட்டிருக்கேன். நாளைக்கு கூட என்னோடய காலேஜில் படித்த பொண்ணு தான், ரொம்ப வருஷமாக இது இல்லை, பேச்சு இல்லை. இடையில ஒரு கடையில் ரீசெண்டாக மீட் பண்ணேன். அப்போ இது மாதிரி என் சூழ்நிலையெல்லாம் சொன்னதுக்கப்புறம், சரி ஓகேடி, நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் அந்த ஆஃபீஸில் உனக்காக நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே, நான் கேட்குறேன், பண்ணுறேன், நீங்கள் எதா இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள் அப்படின்னோடனே, சரி நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் கொஞ்சம் நாளுக்குள்ளே நம்ம எதையாக இருந்தாலும் சரி பண்ண பார்க்கணும் அப்படின்னோடனே, சரி நான் அதெல்லாம் சரி பண்ண பார்க்குறேன், எதாக இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே, அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான், இல்லைங்களே. ஆனால் எதையுமே நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதையும் கொஞ்சம் பார்த்து நான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேங்க அப்படின்னோடனே, சரி உன் இஷ்டம். நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச வரைக்கும் நீ ஏதாச்சும் ஒரு வேலைக்கு சேர்ந்தேன்னா, ஒரு மாதம் ஒரு 10,000 சம்பாதிச்சேன்னா நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். கடன் இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஃபேமிலி போகிறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னோடனே, சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் வேலைக்கு நாளைக்கு நான் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு நைட்டு ஃபுல்லாக என் வீட்டுக்காரர் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவர் இந்த அளவுக்குலாம் என்னை வேலைக்கு போகணும் ஒரு நேரத்துலையுமே சொல்ல மாட்டார். இன்றைக்கி இந்த அளவுக்கு என்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டார். கண்டிப்பாக அவருக்கு அந்த அளவுக்கு பண தேவைங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிவிட்டு, சரி ஓகே, நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் மனசை விட்டு கொஞ்சம் பேசிட்டோம். இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம இப்போ ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் அதெல்லாம் நினைக்கல. அவர் எப்படியாச்சும் நம்ம ஊருக்கு போகிறத காட்டியும் பண்ணுறத காட்டியும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணணும் அப்படின்ட்டு தான் அவர் நினைக்கிறார் அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் இப்போதைக்கு எதையும் மனசில் நினச்சிக்காம நானாகவே எனக்கு தைரியம் சொல்லிட்டேன். எப்படியாச்சும் ஒரு வேலை தேடுறதுக்கு பார்க்கணும். ஒரு வேலைக்கு போயிட்டோன்னா எதை பற்றியுமே ஒரு சிந்தனை இருக்காது. நம்ம வேலைக்கு போகிறத பற்றியே தான் நம்மளுக்கு சிந்தனைங்கிறது இருக்குமே தவிர, வேறு எதுவும் பண்ணுறத பற்றியான ஒரு நினப்புங்கிறது நமக்கு இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எதை சக்ஸஸ் பண்ணணும் செய்யணுங்கிறத நம்ம இது பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் பண்ண முடியும், செய்ய முடியுங்க அப்படின்னோடனது, சரி நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன், செய்கிறேன், நீ ஒன்றும் எதுவும் கவலைப்படாத, ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். இப்போதைக்கு சூழ்நிலைகள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா என்னன்னு தெரியல. அதனால் முடிஞ்ச வரைக்கும்
நமக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் வந்து மறுநாள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறதுக்காக என் ஃப்ரெண்டுகிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தேன். அவளும் வர சொல்லியிருந்தா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, "கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு வாடி. ஏன்னா அது பெரிய கம்பெனிங்கிறதுனால கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் முக்கியம்" அப்படின்னு சொல்லியிருந்தா. "இதில் வேலை கிடச்சிருச்சுன்னா உனக்கு நல்ல இதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எடுப்பாங்க